லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தா அவர் உயிரோட இருந்திருக்கலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. நாங்களும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம லிவர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க அந்த அட்வைஸ் பண்ணீங்க? ஆமா சொன்னோம், லிவர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. மேடமும் கொடுக்குறேன், என்ன என் உயிரே அவர் தான், அவர் இல்லாமல் எனக்கு என்ன, நானே லிவர் தருவேன். சாருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அந்த இன்ஜெக்ஷன்னா கூட அவருக்கு பயம். அந்த பிளட் டெஸ்ட்னா அதெல்லாம் இல்லை, வேண்டாம், என் உடம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தார். 48 நாளில் நாங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுத்தோம். அடுத்தடுத்த ஃபாலோஅப் வரணும். இல்லை மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 48 நாட்கள் வரைக்கும் அவர் நல்லா இருந்தாச்சு, நாங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்தோம்னு சொல்கிறீங்களே, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண சொன்னதுக்கு அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் போகாமல் இருக்க முடியல. அடுத்தடுத்த இந்த 48 நாள் அவர் போகலை இல்லைங்களா, அப்போ அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, நிறைய ஸ்லாட் போகணும், ஈவென்ட் போகணும், நிறைய. நான் சொன்னேன், சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போங்க அப்படின்னு நான் சொன்னேன். மேடமும் சொன்னாங்க, சங்கரா நமக்கு பணம் பெருசு இல்லை, நீ நல்லா வந்தேன்னா இன்னும் 40-50 வருஷத்துக்கு நீ எங்களுக்கு சம்பாரிச்சு போட போற, அதனால இன்னும் 6 மாசம் கூட. மேடம் அவங்கள வெளியவே விடலை, நீ வெளியில போனேன்னா வேற ஏதாவது நடக்கும், அதனால நீ வெளியில போக. எவ்வளவோ தூரம் சாரு சொன்னாரு. அவங்க அதாவது ஒரு பெத்த புள்ளையை நம்ம எப்படி பார்த்துக்குவோம். நம்ம வீட்டில் நம்ம பேஷண்ட்டுன்னா நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம், அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்த குழந்தைக்கு கஞ்சி வச்சு ஊற்றுவோம். அவர் பற்றி இருக்கிறாருன்னு இவங்களும் சேர்ந்து பற்றி இருக்கிறவங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க கேரி பண்ணியிருப்பாங்க.